மனுஷங்க தான் கடிச்சு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வார்த்தைகள்னால. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கூட கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட ஆமாங்க, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த நண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டியும் கவரை விட்டு வெளியிலே வந்துட்டு நம்ம முட்டியை பதம் பார்த்து விட்டுருச்சு. 2 நண்டு தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவே $17 வந்துருச்சு. 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருந்ததுனால 2 போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, கூடவே லோக்கல் சிங்கப்பூரில் விளைஞ்ச ஃபார்மில் வளர்ந்த அந்த கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பொரியல் பண்ணாலே போதும். சமயத்தில் கடையை கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொதி ரசம் மிக்ஸி வச்சுட்டு சிம்பிளாக ரசமும் கலக்கியாச்சு. இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்காம தான் இந்த ரசம் பண்ணுறது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறும் தக்காளியும் மல்லி இலை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். மற்ற எல்லாமே அந்த மிக்ஸிலே இருக்கும். கூடவே நண்டையும் அப்படியே பரட்டி எடுத்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாதம் வடித்து சாப்பிட்றோம். ஸோ அம்மா வீட்லேயும் வடிக்கிற பழக்கம் இல்லை. பட் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த 20 நாளாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடித்த சாதம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வடித்ததையுமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சும் ஆம்லேட்டும் அப்படியே போட்டிருந்தேன். நேற்று ரீலில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.